கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்த நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு எங்களுடைய மலரஞ்சலியும் புகழஞ்சலியும் செலுத்தியிருக்கிறோம். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் இந்த நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தியாகி, சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர், நாட்டு இறையாண்மையை கட்டி காத்தவர். அவர் செய்த தியாகங்கள் எண்ணில் அடங்காது. எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த மண்ணில் யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ இந்தியாவில் அவர்களெல்லாம் இந்த தேசத்தின் பிரஜைகள் என்பதை பிரகடனப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம். சார், இன்னைக்கு இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வேட்பாளராக மாநிலங்களவைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு எத்தனை மணிக்கு வேட்பாளர் தாக்கல் செய்யறாரு? இப்பதான் பி ஃபார்ம் ஏ ஃபார்ம்ல கையெழுத்து போட போறேன் அலுவலகத்துக்கு. கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே அவர் இன்னும் 4 நட்சத்திரம்லாம் குறிச்சிருக்காருன்னு அவரை தான் கேட்கணும். ஓகே, ரைட். திமுக கூட்டணியில வெளில வந்தது கடுமையான விமர்சனம் திமுக முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு நேர்லயே இப்போ நீங்க இருக்கும்போது துரோகிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து இல்ல அது ஒரு நிமிஷம். அதாவது அவங்களுக்கு கொடுத்த நேரம் முன்னதாக கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு அதுக்கு பிறகு கொடுத்திருக்காங்க. எங்க தோழர்கள் தெரியாம இங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தலைவர் வராருன்னு சொன்ன உடனே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி வராரு, நாங்கள் எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டோம். அவருடைய முறை அவர் போட்ட பிறகு நாங்க வந்து செலுத்திருக்கோம். இதுல எந்த இருந்தாலும் எல்லா கூட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு தொடர்ந்து திமுக விமர்சித்து வராங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? நாங்க ஏற்கனவே இதுக்கு ஒரு தெளிவான பதில கொடுத்திருக்கோம், தெளிவுபடுத்தியிருக்கோம். இதை மீண்டும் மீண்டும் கூர்மைப்படுத்துவது எந்த விதத்திலும் ஆரோக்கியமானதாக இருக்காது. காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் திமுக பங்கேற்காது, மற்ற கட்சிகளுடைய தேச நலன் சார்ந்த விஷயங்கள்ல குரல் கொடுப்போம். நேற்று அதிகாரப்பூர்வமா திமுக அறிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய முடிவு, நான் என்ன சொல்ல முடியும்? காங்கிரஸ் தான் குற்றச்சாட்டுறாங்க. காங்கிரஸுடைய துரோகத்தால திமுக தோழருடைய மனம் காயப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எங்க ஹைகமாண்ட் வில் டேக் டிசிஷன். இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அவங்க இந்தியா கூட்டணியிலிருந்து அவங்க வெளியில போறாங்க, கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய விஷ், அவங்களுடைய பார்வை. இதுக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற நான் இதுல எந்த கருத்தை சொல்ல முடியாது. ஓகே, தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறாங்க. அதுக்கு மாநில தலைவரா உங்களுடைய பதில் இல்ல? எங்க திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வருத்தங்களும் சங்கடமும் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அவங்க கூடவே இருக்காங்க நட்பு ரீதியா. திடீர்னு போயிட்டு அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? சொல்றதை கேளுங்க. ஒரு நிமிஷம். விட்டுட்டு போன வருத்தங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். இது செட்டில் ஆகும். அதனால இதை கூர்மைப்படுத்த வேணான்றதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லோரும் விட்டுட்டு போனோங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா?